நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இயக்குனர் ஒரு படம் ஹிட்டு குடுத்தாருன்னா, உடனே அவர கூப்பிட்டு பாராட்டுவாரு. பாராட்டுனதையோட அப்படியே நமக்கு ஒரு கதை பண்ணுங்களே அப்படின்னு தூண்டிலும் போடுவாரு. சில ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரஜினி அப்படி சொன்ன உடனே நெறைய இயக்குனர்கள் உடனே ரஜினிக்காக கதை பண்ணுவாங்க. சில இயக்குனர்கள் ரஜினிக்காக கதை பண்ண முடியாது. நமக்கு அந்த ஸ்டைல்லாம் வராது. பக்கா கமர்ஷியல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிருவாங்க. சில இயக்குனர்கள் கஷ்டப்பட்டு அவர் சொன்னதுக்காக கதை பண்ணுவாங்க. அப்படி கதை பண்ணிட்டு போயி நம்ம ரஜினிகிட்ட சொல்லி ரஜினிக்கு பிடிக்காமல் போன கதை ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஹரி அவர்களோட சாமி படத்தை பார்த்து மிரண்டு போன ரஜினி, எனக்கு ஒரு கதை பண்ணுங்க இதே ஸ்டைல்னு சொல்ல, அவர் ஐயா பட கதையை சொல்ல ரஜினிக்கு பிடிக்காமல் போக அதுக்கப்புறம் சரத்குமார் நடித்தார். இது மாதிரி ஏகப்பட்ட காக்கா முட்டை மணிகண்டன்லேருந்து வெற்றிமாறன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கதை கேட்பார். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பிடிக்காமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த வருடம் மெகா ஹிட் படம். இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் மட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம வெங்கட் பிரபு தான். அவர் சொன்ன கதையும் வேறு ஒன்றும் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற கோட் தான். ஸோ விஜய்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை சந்தித்து இந்த கதையை சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட ரஜினிக்கு எல்லாம் ஓகே. ஆனால் வெங்கட் பிரபு அப்போ சொன்ன கதையின் சாரம் என்ன அப்படின்னா, சார் அப்பா கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் மகன் கேரக்டரில் தனுஷ் பண்ணுறாரு, அவர் தான் இந்த வில்லத்தனம்லாம் பண்ணுறாரு. ஸோ அவரை எப்படி நீங்கள் தட்டி தூக்குறீங்க அப்படிங்கிறதா வேறு லெவலில் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவேன் சார்னு சொல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினியா தம்பி இந்த கதையெல்லாம் ஆகாது, நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப நாகரிகமாக சொல்லி அனுப்பிட்டார் போல். சரின்னு அதே கதையை விஜய்கிட்ட போய் சொல்ல, விஜயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாக ஈர்க்கலை, விட்டுட்டார். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வெங்கட் பிரபு சொன்ன கதை இப்போ எடுத்தால் நல்லா இருக்குமேனு யோசித்து மறுபடியும் வெங்கட் பிரபு வர சொல்லி கோட் படத்தின் கதையை முழுசாக கேட்டு கரெக்டாக இந்த டைமில் இந்த கதையை பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கதை தான் கோட்டு. ஸோ இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு வந்து போன வருஷம் வந்து ஜெயிலில் சொல்லுவாங்க, லியோ சொல்லுவாங்க. பட் 2024 ஹையஸ்ட் கலெக்ஷன்னு இந்த கோட் படம் தான் சொல்லுவாங்க. 460 கோடி கலெக்ஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை வந்து விஜய்க்கு கொடுத்த வெங்கட் பிரபு இதே கதையில் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினி அடிச்சிருந்தாருன்னா வேறு லெவலில் இதே அளவு ஹிட்டாக இருக்கும். ஆனால் தனுஷ் நடிப்பில் அந்த வில்லன் கதாபாத்திரத்தை மக்கள் ஏற்றிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஒருவேளை கோட் படத்தில் ரஜினி வந்து அப்பா கேரக்டர்லையும் சஞ்சய் கேரக்டரில் நம்ம தனுஷ் வில்லாமல் அடிச்சிருந்தா எப்பேற்பட்ட படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.